We want to praise God for all those who are celebrating their birthdays this week. We want to praise God for Sister Christina Stephen, Tensing, Kani Karaj, Brother Matthew, Sharon Samentria, Justin Samuel, Grizel Ariela, and Brother Devaraj. We also want to praise God for all those who are celebrating their wedding days. Brother Jonathan and family, and Brother Samuel Nesamanikam and family. இந்த வாரத்தில் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களுக்காகவும் கர்த்தருடைய நாமத்திலே நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம். Our Bible quiz is happening every week, and for the coming week we will have from Psalm 51 to 90. ஒவ்வொரு வாரமும் நம்முடைய சபையிலே நடைபெற்று கொண்டு வருகின்ற வேதாகம வினாவிடை போட்டி இந்த வாரமும் தொடர்ந்து நடைபெறும். சங்கீதம் 50 90 வரைக்கான வேத பகுதிகளிலிருந்து கேள்விகள் அடுத்த வாரம் கேட்கப்படும். Every day we have morning and evening prayers through online. ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் நேரலை மூலமாக ஜெப கூட்டங்கள் நமது சபையிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. From morning 5:30 to 6:30 and from evening 7:30 to 8:30. காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரையும், மாலை மறுபடியுமாக 7:30 முதல் 8:30 மணி வரைக்கும் அந்த ஜெபங்கள் நடைபெற்று வருகிறது. And we want you to join with us in praying, especially for people who are affected by COVID. எங்களோடு சேர்ந்து விசேஷமாக கோவிட் நோயினால் பாதிக்கப்பட்டோருக்காக நீங்களும் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். We have started a men's fellowship in our church. சகோதரர்களுக்கான விசேஷித்த ஒரு ஃபெலோஷிப் கூட்டமானது நம்முடைய சபையிலே ஆரம்பமாகி இருக்கிறது. We have divided the men in our church to 8 groups. நமது சபையிலே இருக்கிற சகோதரர்களை 8 குழுக்களாக பிரித்திருக்கிறோம். And we want to meet regularly, and now we are meeting via online. தொடர்ந்து அவர்களை சந்தித்து இந்த குழுக்கள் நடைபெறும். இப்பொழுது நேரலை மூலமாக இந்த கூட்டங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது. We want you to join with us and be part of this men's fellowship. இந்த சகோதரர்கள் ஐக்கிய கூட்டத்திலே நீங்களும் பங்கு பெறும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். By the grace of God, we have been donating some groceries to needy church believers. தேவனுடைய அளவற்ற கிருபையினாலே சபையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக தொடர்ந்து அவர்களுடைய மளிகை சாமான் போன்ற தேவைகளை நாம் சபை மூலமாக சந்தித்து வருகிறோம். If you are willing, you can contribute towards this. உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்தால் கர்த்தர் உங்களை ஏவுவார் என்றால் நீங்களும் இதற்காக கொடுக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். And if there is any family in the church who needs help, please call us. சபையிலே ஏதாவது குடும்பத்திற்கு இந்த விதமான உதவிகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். We also want to praise God for all the recoveries we saw in the past week. கடந்த வாரத்திலே சபையிலே சுகவீனமாய் இருந்தவர்கள் அநேகர் கர்த்தருடைய கிருபையினாலே சுகம் பெற்றார்கள். அதை பார்த்து கொண்டிருந்தோம். And we want to pray for all those who are yet to recover. இன்னும் சுகம் தேவைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய கிருபையினாலே சுகம் பெறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். May the Lord give his people health and strength. தேவன் தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான பலனையும் சத்துவத்தையும் கொடுப்பாராக. Let's look to the Lord in prayer as we want to meditate on God's word. தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிப்பதற்கு முன்பாக ஜெபத்திலே அவரை நோக்கி பார்ப்போமா? Father, we want to pray for all those who are celebrating their birthdays and wedding days this week. பிதாவே, இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற யாவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you will sustain them with your grace and lead them into a good new year. நீர்தாமே உம்முடைய கிருபையினாலே அவர்களை தாங்கி வழிநடத்தி இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக நடத்தி செல்வீராக. We know that you have great plans for them, and we pray that you will sustain your people and lead them in the right way, Lord. அவர்களுக்காக நீர் அநேக திட்டங்களை வைத்திருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர்களை நீர் தாங்கி இந்த ஆண்டு முழுவதும் வழிநடத்தி கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். Father, we pray that you will bless them and make them a blessing. அவர்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு நீர் ஆசீர்வாதமாக வைப்பீராக. Lord, even now as we look to your word and we pray that you will speak to us. இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் வரும்போது நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Let your word minister to us and transform us. உம்முடைய வார்த்தை தானே எங்களிடத்திலே வந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மாற வேண்டிய காரியங்களை மாற்றி எங்களை மறுரூபப்படுத்துவதாக. Give us your wisdom and your knowledge. உம்முடைய கிருபையினாலே எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. This morning we are going to meditate from Mark chapter 4. இன்று காலை வேளையிலே மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம்.
We see a parable of the sower in Mark chapter 4. விதைக்கிறவனை குறித்ததான ஒரு உவமையை மார்க் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். Many of us today want to hear from the Lord. நம்மில் அநேகர் இன்றைக்கு கர்த்தரிடத்திலிருந்து நாம் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது. We want to know what God wants us to do. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே கேட்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். Some of us want to know the will of God for our lives. ஒரு சிலருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். Here in this parable we see four important teachings from Jesus Christ about this very subject. இந்த சப்ஜெக்டை குறித்து இயேசு கிறிஸ்துவினுடைய 4 விசேஷமான காரியங்களை அவர் சொன்ன காரியங்களை இன்று காலை வேளையிலே நாம் பார்க்க போகிறோம். So before we get into the meditation, we will hear the scripture passage read to us, that is from Mark chapter 4 from verse 13 to 20. வேத வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பாக அதை வாசிக்கும்படியாக நாம் கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். Praise the Lord. Today's Bible reading is from Mark chapter 4 verse 13 to 20. And he said to them, "Do you not understand this parable? How then will you understand all the parables? The sower sows the word, and these are the ones by the wayside, where the word is sown. When they hear, Satan comes immediately and takes away the word that was sown in their hearts. These likewise are the ones sown on stony ground who, when they hear the word, immediately receive it with gladness, and they have no root in themselves, and so endure only for a time. Afterward, when tribulation or persecution arises for the word's sake, immediately they stumble. Now these are the ones sown among thorns. They are the ones who hear the word, and the cares of this world, the deceitfulness of riches, and the desires for other things entering in choke the word, and it becomes unfruitful. But these are the ones sown on good ground, those who hear the word, accept it, and bear fruit, some 30-fold, some 60, and some 100. Amen. Here in this parable we see four important things. இங்கே இந்த உவமையிலே 4 முக்கியமான காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். Number one, God speaks to us. முதலாவதாக தேவன் நம்மோடு பேசுகிறார். You see in verse 14, in the parable Jesus says, the farmer sows the word. 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் என்று இந்த உவமை சொல்கிறது. God sows his word in our hearts. தேவன் தம்முடைய வார்த்தைகளை நம்முடைய இதயத்திலே அவர் விதைக்கிறார். God gives his message to us. தேவன் தம்முடைய செய்தியை நமக்கு கொடுக்கிறார். God speaks to each and every one of us. தேவன் நம் அனைவரோடும் ஒவ்வொருவரோடும் நமக்கு தேவன் பேசுகிறார். That's the first truth that you and I need to receive with joy. நாம் சந்தோஷத்தோடு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் இதுவாக இருக்கிறது. And here it says he scatters the seed in every other place. இங்கே வசனம் சொல்லுகிறது அவன் எல்லா இடங்களிலும் விதையை விதைக்கிறான். In Palestine, generally farmers sowed their seed before they plowed the field. பாலஸ்தீன தேசத்திலே ஒரு நிலத்தை உழுவதற்கு முன்பாக தான் விவசாயிகள் இப்படியாக விதைப்பார்கள். And so the seed will fall in different places. ஆகவே அப்படி அவர்கள் விதைக்கும் போது अनेक இடங்களிலே இந்த விதைகள் சென்று விழுகின்றது. Some will fall on the small rocks that are in the field. சில விதைகள் இப்படியாக வயலிலே இருக்கின்ற சின்ன சின்ன பாறைகள் நடுவாக அது விழ வாய்ப்பிருக்கிறது. Some will fall in the way side where the farmers walk. சில விதைகள் இப்படியாக விவசாயிகள் நடக்கின்ற வழி அருகே அது விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. There will be small thorns inside that field, and some of the seeds will fall on those thorns. அந்த வயல்வெளியிலே சில இடங்களில் முள்ளுகள் காணப்படும். அந்த முள்ளுகளுக்குள்ளாக சில விதைகள் விழும்.
But no matter where the seed fell, the sower just went and sowed a seed. ஆனால் இந்த விதைகள் எங்கே வேண்டுமானாலும் விழுந்தாலும் இந்த விவசாயியானவன் எல்லா இடங்களுக்கும் சென்று விதைக்கிறவன் விதைக்கிறதை நாம் பார்க்கிறோம். Similarly, God speaks to everyone who wants to listen. அதை போலதான் யாரெல்லாம் கேட்க விருப்பமா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரிடத்திலும் தேவன் பேசுகிறார். If you look at the Bible, நாம் வேதத்தை பார்க்கும்போது we see God speaking to all kinds of human beings. எல்லா விதமான ஜனங்களோடு தேவன் பேசுவதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். Even when Adam sinned in the Garden of Eden, God came and spoke to him. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் பாவம் செய்த நிலைமையில் இருந்த போதும் கூட தேவன் அவனிடத்தில் வந்து பேசுகிறார். When Cain was planning to harm his brother, even then God came and spoke to him. காயின் தன் சகோதரனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் முற்படும் போது கூட தேவன் அவனிடத்திலே வந்து பேசுகிறார். God asks him, why is your face changed? காயினே ஏன் உன் முகநாடி வேறுபடுகிறது என்று தேவன் அவனிடத்திலே கேட்டார். And there is this destitute woman who has been thrown out of the house, Hagar, and God speaks to Hagar. ஆகார் எனப்பட்ட ஒரு பெண் இப்படியாக அவள் வெளியே துரத்தப்பட்ட நிலைமையில் இருந்தபோது தேவன் அவளிடத்திலே வந்து பேசினதை நாம் பார்க்கிறோம். And if you read the history of Israel, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாற்றை நாம் வாசிக்கும்போது even when people don't ask God to speak, God comes and speaks to them. தங்களிடத்திலே தேவன் பேச வேண்டும் என்று ஜனங்கள் கேட்காத போது கூட தேவன் அவர்களிடத்திலே பேசினதை நாம் பார்க்கிறோம். They are camped near Mount Sinai, சீனாய் மலையின் அருகே அவர்கள் இருந்தபோது and God voluntarily comes down upon the mountain and then speaks to his people. தேவன் தாமாகவே அங்கே மலையின் மேல் அவர் தரிசனமாகி தம்முடைய ஜனங்களிடத்திலே அவர் பேசுகிறார். He calls Moses from the burning bush. எரிகின்ற அக்கினியில் இருந்து மோசேயை தேவன் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். God gives him a message of hope. அவனுக்கு ஒரு நம்பிக்கையின் ஒரு செய்தியை தேவன் கொடுக்கிறார். And even to Pharaoh, God speaks. பார்வோனிடத்தில் கூட தேவன் பேசுகிறார். Now, if God had a plan to deliver Israel from the hands of Pharaoh, பார்வோனின் கையில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்ற திட்டம் தேவனுக்கு இருக்கும் என்றால் he could have just gone ahead and delivered his people. அவராக தானாக முன் சென்று ஜனங்களை விடுவித்திருக்கலாம். But several times God speaks through Moses and Aaron to Pharaoh. ஆனால் अनेक முறை பார்வோனிடத்திலே மோசே ஆரோன் மூலமாக தேவன் பேசினதை நாம் பார்க்கிறோம். And we also read that God speaks to even Gentile kings like Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சார் போன்ற புறஜாதி ராஜாவினிடத்தில் கூட தேவன் பேசுவதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். He gives him a dream and shows him what is going to happen in the future. அவருக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து வருங்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்று அவருக்கு காண்பிக்கிறார். Throughout the Bible we see how God continuously speaks to human beings. வேதாகமம் முழுவதும் நாம் வாசிக்கும்போது தொடர்ந்தேற்றையாக தம்முடைய ஜனங்களிடத்திலே தேவன் பேசிக்கொண்டே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. And God continuously raises up prophets for the people of Israel so that through them he will speak to his people. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று अनेक தீர்க்கதரிசிகளை தேவன் எழுப்பி அவர்கள் மூலமாக தன்னுடைய ஜனங்களிடத்திலே அவர் பேசுகிறார். Even when Jesus came into this world, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்தபோதும் கூட the main ministry of Jesus was to preach the good news. இயேசு கிறிஸ்து செய்த பிரதானமான ஊழியம் என்னவென்றால் நற்செய்தி அறிவிப்பதாக இருந்தது. In Mark chapter 1 verse 14, மார்க் எழுதின சுவிசேஷம் 1-அதிகாரம் 14 we read, after John was put in prison, Jesus went into Galilee proclaiming the good news of God. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. And if you read verse 21, 21ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், says they went to Capernaum, and when the Sabbath came, Jesus went into the synagogue and began to teach. பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். And God is like that loving parent who constantly speaks to their children even if sometimes they would not listen. தன்னுடைய பிள்ளைகள் கேட்காத போதும் கூட தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும் ஒரு அன்பான பெற்றோரை போல தேவன் இங்கே பேசுவதை நாம் பார்க்கிறோம். Probably some of us today are hungry to listen to the Lord. நம்மில் ஒரு சிலர் இன்று காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்காக நாம் தாகமுள்ளவர்களாக இருக்கலாம். The good news is God scatters his seed everywhere. He sends his message everywhere. உங்களுக்கான நல்ல செய்தி என்னவென்றால் தேவன் எல்லா இடங்களிலும் வசனத்தை விதைக்கிறார். எல்லா இடங்களிலும் தம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறார். God has a message for you. தேவன் இன்று காலை வேளையிலே உங்களுக்கென்று ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். He wants you to hear his voice. அவருடைய குரலை நீங்கள் கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Maybe some of us don't actually require a voice from God or a word from God. ஒருவேளை நம்மில் ஒரு சிலருக்கு இன்றைக்கு தேவனுடைய குரலோ அவருடைய வார்த்தைகளோ தேவைப்படாமல் இருக்கலாம். But still God has a message for you. ஆனாலும் தேவன் உங்களுக்கு என்று ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். Maybe some of us think that God may not speak to you.
நம்மில் ஒரு சிலர் தேவனிடத்தில் பேச மாட்டார் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். I promise you that God will speak to you. ஆனால் தேவன் உங்களிடத்தில் பேசுவார் என்று உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். In Isaiah chapter 42 ஏசாயா 42ஆம் அதிகாரத்திலே and verse 20, 20ஆம் வசனம், we read a very interesting Bible verse there. ஒரு சுவாரஸ்யமான ஒரு வேத வசனத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம். It says, you have seen many things but you pay no attention. நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாதிருக்கிறாய். Your ears are open but you do not listen. அவனுக்கு செவிகளை திறந்தாலும் கேளாதே போகிறான். This is the state of Israel. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களின் நிலைமையாக இருக்கிறது. They open their ears but they don't want to listen. அவர்கள் காதுகள் திறந்து வைத்திருக்கிறார்கள், ஆனாலும் கேட்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. They don't want to obey the Lord. தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய அவர்களுக்கு பிரியமில்லை. But still to this people God sent Isaiah the prophet to speak his words. ஆனால் இப்படிப்பட்ட ஜனங்களிடத்தில் தான் ஏசாயா என்ற தன்னுடைய தீர்க்கதரிசியை தன்னுடைய வார்த்தைகளை போதிக்கும்படியாக தேவன் அனுப்புகிறார். So number one, firstly in this parable, the Lord Jesus says God speaks to us. ஆகவே முதலாவதாக இந்த ஓமையிலே நம்மிடத்திலே தேவன் பேசுகிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். Number two, இரண்டாவதாக in this parable we notice that God wants us to listen to him. நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், செவி கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று ஓமை If you சொல்லுகிறது. look at chapter 4 and verse 1 onwards, 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதற்கொண்டு, a great crowd had gathered to hear Jesus. திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்து போதகத்தை கேட்கும்படியாக கூடி நிற்கிறார்கள். And in verse 2, 2ஆம் வசனத்திலே Jesus is teaching them through many parables. அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். But verse 3, 3ஆம் வசனம், Jesus uses an important word. ஒரு முக்கியமான வார்த்தையை இயேசு இங்கு உபயோகிப்பதை நாம் பார்க்கிறோம். He says, listen, கேளுங்கள், listen. கேளுங்கள். Now that is very important. அது மிகவும் முக்கியமான காரியம். Now on the one hand, God speaks. ஒரு புறம் தேவன் பேசுகிறார், But on the other hand, God wants us to listen. ஆனால் இன்னொரு புறத்திலோ நாம் அவர் பேசுவதற்கு செவி கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். On the one hand, Jesus is here teaching from a boat. இங்கே ஒரு படகில் இருந்து கொண்டு இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். But then in his teaching he says, listen to me. ஆனால் தன்னுடைய போதகத்திலே நீங்கள் கேளுங்கள் என்று இயேசு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். And in verse 9, 9ஆம் வசனத்திலே Jesus said, இயேசு சொல்லுகிறார், whoever has ears to hear, let them hear. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். Hear me, Jesus says. நான் சொல்லுவதை கேளுங்கள் என்று இயேசு If you சொல்லுகிறார். look at verse 23, 23ஆம் வசனத்தை பாருங்கள். if anyone has ears to hear, let them hear, Jesus says. கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். You see, God is willing to speak to us. இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே பேசுவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். And we have the joyful news that God speaks to us. தேவன் நம்மிடத்திலே பேசுகிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தி நமக்கு இன்று இருக்கிறது. But then the second point is also important. ஆனால் இரண்டாவது குறிப்பு மிகவும் முக்கியமானதுதான். Because sometimes we fail to listen. சில வேளைகளில் நாம் கேட்காத படிக்கு நாம் இருக்கின்றோம். You see, these are days when there are online classes going on. இப்போது இருக்கிற சூழ்நிலையிலே அநேக நேரலை மூலமாக தான் வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. And the teacher or the professor keeps on teaching. ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிற டீச்சரோ ப்ரொஃபஸரோ அவர்கள் போதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். But sometimes ஆனால் சில the வேளைகளிலே students who are attending it அதிலே உட்கார்ந்து கேட்டு கொண்டிருக்கிற அந்த மாணவர்கள் may not be listening. சில சமயங்களில் அந்த டீச்சர் சொல்லுவதை அவர்கள் கேட்காமல் They இருக்கலாம். might be doing some other thing. வேற ஏதாவது வேலை அவர்கள் செய்து கொண்டே இருக்கலாம். Their eyes may be on the teacher, அவருடைய கண்கள் அந்த ஆசிரியர்களை நோக்கி கொண்டிருக்கிறது. but they may not be actually listening. ஆனால் உண்மையிலே அவர்கள் பாடத்தை கேட்காமல் இருக்கலாம். The Hebrew word for listen is sama, எபிரேய வார்த்தையானது கேட்பதற்கு சாமா என்று அழைக்கப்படுகிறது. and it means to obey. அப்படி என்றால் கீழ்ப்படிய வேண்டும். God does not want us to just listen, நாம் வெறுமனே கேட்டுக்கொண்டு இருப்பதிலே தேவனுக்கு பிரியமில்லை. but He wants us to obey. ஆனால் நாம் கேட்ட காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் There was a விரும்புகிறார். great crowd that was standing before Jesus in Mark chapter 4. இங்கே மார்க் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு பெருந்திரளான கூட்டம் இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு கேட்டுக்கொண்டிருந்தது. Jesus was speaking to them. இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் தான் பேசிக் But கொண்டிருந்தார். Jesus says, but you must listen to me. ஆனால் இயேசு அங்கே சொல்லுகிறார், நான் சொல்லுவதற்கு நீங்கள் கேட்க வேண்டும். You must do
do what I want you to do. நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேனோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். Because there are 4 types of people. ஏனென்றால் 4 விதமான ஜனங்கள் And இருக்கிறார்கள். that's the parable here. அதுதான் அந்த உவமை சொல்கிறது. 4 kinds of soil. 4 விதமான நிலங்கள். நிலங்கள் இருக்கிறது. The farmer scatters his seed on all those 4 types. இந்த விதைக்கிறவன் 4 விதமான நிலங்களிலும் அவன் விதைகளை தூவுகிறான். But in verse 15, ஆனால் 15ஆம் வசனத்திலோ immediately after the farmer has sown the seed, it's gone. அந்த விதைக்கிறவன் விதைகளை விதைத்த உடனே அந்த விதைகள் காணாமல் போய்விடுகிறது. The birds or the devil comes and takes it away. பறவைகள் இல்லாவிட்டால் சாத்தான் அந்த காரியங்களை எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான். It doesn't even remain for a minute. ஒரு நிமிஷம் கூட விதைக்கப்பட்ட அந்த விதைகள் அந்த இடத்திலே காணப்படவில்லை. These people are not listening. இந்த ஜனங்கள் யார் என்றால் இவர்கள் கவனித்து கேட்பது They கிடையாது. are there in the crowd, அவர்கள் அந்த கூட்டத்தில் தான் இருக்கிறார்கள். but they fail to obey what they heard. ஆனால் அவர்கள் கேட்ட காரியங்களுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். In verse 16, 16ஆம் வசனத்தை பார்க்கும்போது Jesus says there are these seeds that are thrown, scattered on the rocky places. இப்படியாக சில விதைகள் இருக்கிறது, அவைகள் கற்பாறைகளின் நடுவிலே விதைக்கப்படுகிறது. For some time they obey, சில காலங்கள் அவர்கள் அந்த காரியங்களுக்கு செவி கொடுக்கிறார்கள், but கீழ்ப்படிகிறார்கள். when the sun comes up, it all dries up. ஆனால் சூரியன் மேலே வந்தவுடன் அந்த இடம் அப்படியே காய்ந்து போய் விடுகிறது. What that means is when troubles of this world comes, these people stop obeying the அப்படி Lord. என்றால் என்ன என்றால் உலக கவலைகள் வரும்போது இந்த ஜனங்கள் கேட்ட காரியங்களுக்கு கீழ்ப்படியாமல் போய் விடுகிறார்கள். As long as life is comfortable, they obey the Lord. வாழ்க்கையில எல்லா காரியங்களும் அவர்களுக்கு ஏற்ற விதமாக இருக்கின்ற வரைக்கும் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறார்கள். But once life becomes difficult, they don't want to continue obeying the Lord. ஆனால் வாழ்க்கை கடினமாக மாறிவிட்ட உடனே கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லை. And in verse 18, 18ஆம் வசனத்தை பார்க்கும்போது there are these seeds that are among the thorns. இங்கே முள்ளுகளுக்கு நடுவே விதைக்கப்பட்ட விதைகளை குறித்து பார்க்கிறோம். When the worries and the desires of life come, then these people stop obeying the Lord. கவலைகளும் இச்சைகளும் வாழ்க்கையிலே உட்பிரவேசிக்கும் போது இவர்கள் இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். These people are little better than the first 2 kinds of people. இதற்கு முன்பாக நாம் பார்த்த அந்த 2 கூட்டங்களை காட்டிலும் இவர்கள் கொஞ்சம் பரவாயில்லை. They hold on to the teaching of Jesus for some more time. இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை அவர்கள் பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். But then there are so many attractive things that come along. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான சுவாரஸ்யமான காரியங்கள் வந்து விடுகிறது. They want to choose not God's word, but choose the desires and those interesting things. அந்த நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிவதை காட்டிலும் மற்ற இச்சைகளுக்கும் ஆசைகளுக்கும் அவர்கள் கீழ்ப்படியும்படியாக விட்டுக் கொடுக்கிறார்கள். It is quite difficult to listen or obey to the Lord. தேவனுக்கு கீழ்ப்படிவது மிகவும் கடினமான காரியமாக தான் இருக்கிறது. There are things like wealth and other fanciful things in this world which look bigger than the commandments of God. உலகத்தின் ஐஸ்வரியங்களும் இன்னும் அநேக அதனுடைய மயக்கங்களும் சில வேளைகளில் கர்த்தருடைய கற்பனைகளையும் வார்த்தைகளையும் காட்டிலும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. But then in verse 20, ஆனால் 20ஆம் வசனத்தை there பார்க்கும்போது is that 4th kind of people. 4வது ஒரு ஜனக்கூட்டம் இருக்கிறார்கள். These are like seeds sown on good soil, hear the word, accept it and produce a crop. இவர்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல அவர்கள் வார்த்தைகளை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பலன் கொடுக்கிறார்கள். They accept the word of God. அவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். These are the true listeners. இவர்கள் தான் உண்மையாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். These are the true listeners. உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். They did not just listen because they were in the crowd. அவர்கள் கூட்டத்திலே நின்று கொண்டிருந்த ஒரு காரணத்தினாலே சும்மா கேட்டுக்கொண்டிருக்கவில்லை. They did not listen to Jesus because there was nothing else to do. அவர்கள் செய்வதற்கு வேற எந்த வேலையும் இல்லை என்று அதற்காக இயேசுனுடைய போதகத்தை அங்கே கேட்டுக்கொண்டில்லை. These people really wanted to obey what Jesus said. இந்த ஜனக்கூட்டமோ தெளிவாக தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய ஆயத்தமா இருந்தார்கள். And what happens in their life? அவருடைய வாழ்க்கையில பிறகு என்ன நடைபெறுகிறது? There is fruit.
அந்த அவருடைய வாழ்க்கை பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. 60 and 100-fold. 60 மடங்காக 100 மடங்காக பலன் கொடுக்கிறார்கள். There is life transformation. அவருடைய வாழ்க்கையே மறுரூபமாகிறது. Their character gets transformed. அவருடைய குணாதிசயங்களிலே ஒரு மாறுதல் உண்டாகிறது. They live life differently. அவருடைய வாழ்க்கை வித்தியாசமான விதமாக வாழ They ஆரம்பிக்கிறார்கள். even become a blessing to others. மற்றவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுகின்றது. I am reminded of King Saul in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே இருக்கின்ற ராஜாவாகிய சவுலை குறித்து நான் யோசிக்கிறேன். Saul was actually a nobody. சவுல் ராஜா யாரும் இல்லாத ஒருவனாக தான் இருந்தான். But then he was chosen of God to be the first king of Israel. ஆனால் தேவனால் இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜாவாக இருக்கும்படியாக அவன் தெரிந்தெடுக்கப்படுகிறான். He had such a glorious start. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஆரம்பம் சவுல் ராஜாவுக்கு இருந்தது. He in fact prophesied at the beginning of his ministry. அவனுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே அவன் தீர்க்க தரிசனம் உரைத்ததை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். He told other people what the Lord was saying. தேவன் என்ன சொன்னாரோ அதை மற்றவர்களிடத்திலே அவன் அறிவித்தான். But then the problem is in his own life he was not able to follow the word of God. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அவனுடைய சொந்த வாழ்க்கையிலே தேவன் சொன்ன காரியங்களை அவனால் கீழ்ப்படிய முடியவில்லை. It can happen to us even. இதே காரியம் நமக்கு கூட நடைபெறலாம். We could be proclaiming to others the word of God. மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடும். But it could be a big difficulty for us to listen and obey the word of the Lord. ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது நமக்கு அது கடினமான காரியமாக இருக்கலாம். You see in 1 Samuel chapter 13, 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது that is where Saul disobeys the Lord. அங்கேதான் சவுல் தேவனுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். He is involved now in a war. இங்கே அவன் ஒரு யுத்தத்திற்கு போகிறான். And Samuel says, I will come in 7 days and do the sacrifice. சாமுவேல் சவுலிடத்திலே நான் 7 நாளிலே வந்து நான் பலியிடுகிறேன் என்று சொல்கிறார். And Saul waits for Samuel till the 7th day. 7ஆம் நாள் வரைக்கும் இங்கே சவுல் சாமுவேலுக்காக காத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். But Samuel doesn't show up. ஆனால் சாமுவேல் வரவில்லை. And so Saul sees people leaving him, his military men leaving him. ஆகவே தன்னுடைய ராணுவ படையில இருக்கின்ற ஆட்கள் தன்னை விட்டு போவதை சவுல் ராஜா பார்க்கிறார். He's got a war to face. அவர் சந்திக்க வேண்டிய ஒரு யுத்தம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. People are leaving. ஆனால் ஜனங்களோ அவரை விட்டு பிரிந்து செல்கிறார்கள். Samuel is nowhere to be found. சாமுவேலை எங்கே தேடியும் காண முடியவில்லை. And this is what Saul does. இங்கே இப்படிதான் சவுல் செய்கிறார். He takes matters in his own hands and does the sacrifice. காரியங்களை தன்னுடைய கையில எடுத்துக்கொண்டு அவரே சர்வாங்க தகன பலியிடுகிறார். And just as he completes the sacrifice, அவர் அங்கே பலியை செலுத்தி முடிக்கும் தருவாயிலே Samuel walks in. சாமுவேல் உள்ளே வருகிறதை பார்க்கிறோம். And Samuel tells him, சாமுவேல் அவரை பார்த்து சொல்கிறார், why could you not obey the Lord? ஏன் உன்னால் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை? And Saul says, சவுல் சொல்கிறார், I was afraid of all the people leaving me. ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறார்கள் என்ற காரியம் எனக்கு பயத்தை கொடுத்தது. My time was running out. என்னுடைய நேரம் முடியும் தருவாயிலே இருக்கிறது. And so I chose to disobey the Lord. ஆகவேதான் இந்த இடத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க நான் தெரிந்து கொண்டேன். You see, today you and I can also be pressurized by family, friends and other people to disobey the Lord. இன்றைக்கு இதை போலவே நீங்களும் நானும் நம்முடைய நண்பர்களால் குடும்பத்தினரால் நாம் எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்படியாக நிர்பந்திக்கப்படுகிறோம். But then you and I need to listen to the Lord. ஆனால் நாம் தேவன் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். Now again I want to insist that listening is not just hearing. கேட்பது என்றால் வெறுமனே காரியங்களை கேட்டுக்கொண்டிருப்பது மட்டுமல்ல. Sometimes we tell some people, but you did not listen to what I said. சில சமயங்களில் சிலரை பார்த்து இப்படி சொல்லுகிறோம், நான் சொன்னதை நீ கேட்கவே இல்லையே. What we actually mean is you did not do what I said. ஆனால் நாம் அவரிடத்திலே உண்மையிலே என்ன சொல்லுகிறோம், நான் சொல்லுவதை நீ செய்யவில்லை என்று கேட்கிறோம். So this morning secondly we realize that God wants us to listen and obey. ஆகவே இரண்டாவது குறிப்பாக இன்று காலை வேளையிலே தேவன் தம் சொல்லுவதை நாம் கவனித்து நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். And thirdly, மூன்றாவதாக if you read verse 10 to 12 from Mark chapter 4, மார்க் 4ஆம் அதிகாரம் 10 இலிருந்து 12 வசனங்களை வாசிக்கும்போது Jesus teaches us through this parable that disobedience to God brings judgment. தேவனுக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நம்ம மேலே நியாய தீர்ப்பு வரும் என்ற காரியத்தை தேவன் இயேசு கிறிஸ்து இங்கே உபதேசிக்கிறார். When people don't obey God, தேவனுக்கு ஜனங்கள் கீழ்ப்படிய மறுக்கும்போது God begins to hide his revelation from them. தன்னுடைய வெளிப்பாடுகளை ஜனங்களிடத்திலே தேவன் மறைப்பதை நாம் பார்க்கிறோம். Let's first read those verses. முதலாவதாக அந்த வசனங்களை வாசிக்கலாம். Verse 10, from verse 10. 10ஆம் வசனம் முதற்கொண்டு, When Jesus was alone,
the 12 and others around him asked him about the parables. அவர் தனித்திருக்கிற போது 12 இருவரோடும் கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமையை குறித்து அவரிடத்திலே கேட்டார்கள். Jesus has just told the parable, இயேசு கிறிஸ்து இப்போதான் ஓமையை சொல்லி இருக்கிறார். but the 12 disciples and others come and say, what is that parable? அப்பொழுது இந்த 12 இயேசுவினிடத்திலே வந்து இந்த ஓமையை குறித்து அவரிடத்திலே கருத்து கேட்கிறார்கள். And Jesus, instead of directly explaining the parable to the 12 and the other people, நேரடியாக 12 கூடவும் மற்றவர்களோடும் இந்த ஓமை குறித்து அவர்களுக்கு விளக்கி சொல்வதற்கு பதிலாக Jesus says something else. வேறு ஏதோ ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். And only then he gives the explanation of that parable. அதை சொன்ன பிறகுதான் இந்த ஓமைக்கான விளக்கத்தை இயேசு சொல்லுவதை What நாம் is that பார்க்கிறோம். something else? அது என்ன ஒரு காரியம்? Verse 11. 11ஆம் வசனம். He told them the secret of the kingdom of God has been given to you. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் உங்களுக்கு அருளப்பட்டது. He tells the 12 people and the others who came for explanation. தன்னிடத்திலே விளக்கம் கேட்டு வந்த அந்த 12 மற்றவர்களோடும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. You have been given. உங்களுக்கு அது அருளப்பட்டிருக்கிறது. But to those on the outside, everything is said in parables. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. So Jesus says there are two groups here. ஆகவே இங்கே 2 விதமான கூட்டம் இருப்பதாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். The ones who have come to Jesus for explanation, ஒரு கூட்டம் இயேசுவினிடத்திலே விளக்கம் கேட்டு வந்தவர்கள். but then there are the others who are outside. ஆனால் புறம்பே இருக்கின்ற இன்னொரு கூட்டம் ஆட்களும் இருக்கிறார்கள். They did not come for explanation. அவர்கள் விளக்கம் கேட்டு இயேசுவினிடத்திலே வரவில்லை. They were also in the crowd. அவர்களும் அந்த கூட்டத்தில் தான் இருந்தார்கள். They heard the parable. அவர்கள் இந்த ஓமை சொல்லப்படுவதை கேட்டார்கள். They didn't understand the parable. அந்த ஓமை எப்படிப்பட்டது என்று அவர்களுக்கு விளக்கம் தெரியவில்லை. They did not know what was the meaning of the parable. அந்த ஓமையின் கருத்து அவர்களுக்கு தெரியவில்லை. But they didn't care. They just left. ஆனால் அதை குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்கள் அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டார்கள். Jesus calls them the outsiders. இயேசு கிறிஸ்து அவர்களை புறம்பே இருக்கிறவர்கள் என்று அழைக்கிறார். But the insiders are those who show willingness to listen and get additional explanation. ஆனால் உள்ளே இருப்பவர்கள் யார் என்றால் அவர்கள் கேட்பதற்கு வாஞ்சியா இருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கும் ஆவலாக இருக்கிறார்கள். They want to obey. அவர்கள் கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமா இருக்கிறார்கள். Look at chapter 3, 3ஆம் அதிகாரத்தை பாருங்கள். verse 34 and 35. 35 34 35 வசனங்கள். Then he looked at those seated in a circle around him and said. தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து. So imagine Jesus standing there and there is a inner circle or people who are closely sitting next to him. இப்படியாக கற்பனை செய்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து நடுவே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவரை சுற்றி அருகிலே ஒரு கூட்டம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். Jesus says, these are my mother and my brothers. இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே என்று இயேசு சொல்லுகிறார். Jesus says, this is my close family. இவர்கள் தான் என்னுடைய நெருங்கிய குடும்பத்தினராய் இருக்கிறார்கள். These are the insiders. இவர்கள் தான் உள்ளே இருப்பவர்கள். Why are the insiders? இவர்களை ஏன் உள்ளே இருப்பவர்கள் என்று அழைக்கிறார்? Verse 35. 35ஆம் வசனம் சொல்லுகிறது, Whoever does God's will is my brother, my sister and my mother. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான். So again there are these outsiders who don't care to do God's will. மறுபடியுமாக புறமே இருக்கின்றவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு விரும்பாதவர்கள். But Jesus talks about insiders who are interested in doing what they heard. தாங்கள் கேட்டதை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கின்ற உள்ளே இருக்கின்ற ஒரு கூட்ட ஜனங்களை குறித்து தான் இயேசு பேசுகிறார். So there are these different kinds of people. ஆகவே இப்படி வித்தியாசமான 2 தரப்பட்ட ஆட்கள் இருக்கிறார்கள். People who hear God but who don't obey God. ஒரு சிலர் தேவன் சொல்லுவதை கேட்கிறார்கள் ஆனால் அதுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். When it comes to obedience, they choose to stand outside. கீழ்ப்படிய வேண்டும் என்ற நிலைமை வரும்போது அவர்கள் புறம்பே இருப்பதை தான் தெரிந்து கொள்கிறார்கள். See, sometimes when people go to a wedding, சில வேளைகளில் இப்படி சிலர் திருமண காரியங்களுக்கு போகும்போது some of them will not be so interested in attending the wedding. அந்த திருமணத்திலே அவர்கள் கலந்து கொள்வது அவர்களுக்கு அவ்வளவு விருப்பமாக இருக்காது. There might be some kind of hurt or misunderstanding between them and the people who are getting married, the family. அந்த திருமண வீட்டாருக்கும் அவர்களுக்கும் நடுவே ஏதாவது மனஸ்தாபம் இல்லாவிட்டால் ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கலாம். But still they will go. ஆனாலும் அந்த திருமணத்திற்கு அவர்கள் போவார்கள். Because it's their obligation to go. ஏனென்றால் போக வேண்டிய கடமை அவர்களுக்கு இருப்பதினால் அவர்கள் போவார்கள். But
they will go and not involve in the marriage on the wedding ceremony. ஆனால் அவர்கள் அந்த திருமணத்திற்கு போனாலும் அந்த திருமண வைபவத்தின் கொண்டாட்டத்திலே அவர்கள் பங்கு பெறாமல் இருப்பார்கள். Just go there, shake some hands and leave as early as possible. சும்மா அங்கே சென்று அவர்களுக்கு கை குலுக்கி விட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அங்கிருந்து கிளம்பி விடுவார்கள். These are the outsiders. இவர்கள் தான் புறம்பே இருப்பவர்கள். They don't want to get too involved in the business. அவர்கள் காரியங்களிலே அவ்வளவாக தலையிடும்படியாக விரும்ப மாட்டார்கள். But in the same wedding event, there will be others who will be there from morning to evening. ஆனால் இதே திருமண வைபவத்திலே இன்னும் ஒரு சிலர் இருப்பார்கள். அவர்கள் காலை முதல் இரவு வரை அங்கே இருந்து கொண்டிருப்பார்கள். They will be enjoying every part of the event or whatever happens there. திருமண காரியத்திலே கொண்டாட்டத்தில் நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளிலும் அவர்கள் இன்வால்வ் ஆக கலந்து கொள்வார்கள். These are the insiders. இவர்கள் தான் உள்ளே இருப்பவர்கள். Similarly, in the among God's people, இதே போலதான் தேவனுடைய ஜனங்கள் என்னப்பட்ட கூட்டத்தில் கூட everybody listens to God's word. எல்லாருமே தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படுவதை கேட்கிறார்கள். But there are certain people who are involved so much so that they want to obey. ஆனால் ஒரு சிலர் அவ்வளவு அதிகமாக தேவனுடைய காரியத்தில் ஈடுபாடு உள்ளவர்களாய் இருந்து அவர்கள் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிய ஆயத்தமாய் இருப்பார்கள். But there are others who don't really care. ஆனால் வேறு சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் இதை குறித்து கவலையற்று இருப்பார்கள். But this is the most important point. ஆனால் இதுதான் முக்கியமான குறிப்பாக இருக்கிறது. This is probably the main point of the parable. இதுதான் இந்த ஓமையின் முக்கிய குறிப்பாக இருக்கலாம். Look at verse 11. 11ஆம் வசனத்தை பாருங்கள். Jesus says to the insiders, the secret of the kingdom of God has been given to you. உள்ளே இருக்கின்ற அந்த கூட்டத்தினிடத்திலே இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. But to those outside, ஆனால் புறம்பே இருக்கிறவர்களுக்கோ Jesus says everything is said in parables. இவைகள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது என்று இயேசு சொல்லுகிறார். In other words, there is no explanation given. வேறு வார்த்தைகளிலே அவர்களுக்கு எந்த விளக்கங்களும் கொடுக்கப்படுவது Only கிடையாது. the parable is given. உவமைகள் மட்டும்தான் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. The crowd listened to the parable. அந்த ஜன கூட்டம் அந்த உவமையை கேட்கிறது. They didn't understand what the parable meant. அந்த உவமையின் அர்த்தம் அவர்களுக்கு தெரியவில்லை. But they really didn't care. ஆனால் அதை குறித்து அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. They just left. அவர்கள் அங்கிருந்து போய்விட்டார்கள். Jesus says, I only give them parables. இயேசு சொல்லுகிறார், அவர்களுக்கு உவமைகளை மட்டும் நான் கொடுக்கிறேன். You know why? ஏன் தெரியுமா? Verse 12. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, So that they may be ever seeing but never perceiving. ஏனென்றால் அவர்கள் கேட்டும் உணராதவர்களாக இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது. And so that ever hearing but never understanding. அவர்கள் கண்டும் காணாதவர்களாக இருக்கும்படியாக. Otherwise they might turn and be forgiven. அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும். See, this is the most important point. இதுதான் முக்கியமான குறிப்பாக இருக்கிறது. For people on the outside, புறம்பே இருக்கிறவர்களுக்கு this is a judgment. இது ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கிறது. Because they don't care to obey, அவர்கள் கீழ்ப்படிவதை குறித்து கவலையற்று இருப்பதினால் they are not given any explanation. அவர்களுக்கு தேவையான விளக்கங்கள் கொடுக்கப்படுவது கிடையாது. They are not given understanding. அவர்களுக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் கொடுக்கப்படுவது கிடையாது. Yes, they also hear the message of Jesus. அவர்களும் இயேசுவினுடைய செய்தியை கேட்கிறார்கள், உண்மைதான். But they only see but they don't understand. அவர்கள் கேட்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு புரிந்து கொள்ள போவது கிடையாது. Because God hides his revelation from such people. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஜனங்களிடத்திலிருந்து தேவன் தம்முடைய வெளிப்பாடை அவர் மறைத்து வைக்கிறார். And so this is the teaching. ஆகவே இதுதான் போதனையாக இருக்கிறது. God wants to reveal if we show interest in obeying. நாம் கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாய் அதிலே நம்முடைய இன்ட்ரெஸ்டை காட்டுவோம் என்றால் தேவன் அதை கண்டுகொள்ளும்படியாக விரும்புகிறார். But if we don't show interest in obeying, ஒருவேளை கீழ்ப்படிவதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்ற வாஞ்சையை நாம் வெளிப்படுத்தவில்லை என்றால் God hides his revelation from us. தேவன் தம்முடைய வெளிப்பாடை நம்மிடத்திலிருந்து மறைக்கிறவராய் இருக்கிறார். See, in some places they will say, you need to call me and then I'll tell you what I should do to ஒரு you. சில இடங்களில் இப்படி சொல்லுவார்கள், நீ என்னை தொடர்பு கொண்டால் என்ன செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லுவேன். In some of our businesses, you have to call the customer. ஒரு சில தொழிலிலே பிசினஸ்ல இப்படிதான், நாம் தான் கஸ்டமரை அழைக்க வேண்டும். They will not show their interest. அவர்கள் தங்களுடைய வாஞ்சையை காண்பிக்க மாட்டார்கள். Once you ask them, do you want to buy this product? Have you looked at the advertisement that I sent you? Have you looked at the brochure that I sent you? And then they will say, yes, I need some more of this.
நாமாக அவர்களை தொடர்பு கொண்டு இந்த ப்ராடக்ட்டை நீங்க பார்த்தீங்களா, இந்த விளம்பரத்தை பார்த்தீர்களா, இதை வாங்கும்படியாக விரும்புகிறீர்களா என்று கேட்கும்போது அதற்கு பிறகு அவர்கள் ஆமாம் அதை வாங்க விரும்புகிறேன் என்று சொல்லுவார்கள். In a similar way, அதை போலதான் we need to show interest in obeying the Lord. நாம் முதலாவதாக தேவனுக்கு கீழ்ப்படிய ஆயத்தமா இருக்கிறோம் என்ற வாஞ்சையை தேவனுக்கு காண்பிக்க வேண்டும். See, that is the reason sometimes God's ways are so mysterious for us. ஆகவே தான் சில வேளைகளிலே தேவனுடைய வழிகள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாதவையாக இருக்கிறது. It is mysterious until we show interest. நாம் அதற்கான வாஞ்சையை காண்பிக்கும் வரைக்கும் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது. That is why it says in verse 10, ஆகவே தான் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, when he was alone, the 12 and the others around him asked him about the parables. அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த உவமை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். And then he explained the parable. அதற்கு பிறகு உவமைக்கான விளக்கத்தை இயேசு சொல்லுகிறார். So if you want to hear from God, இன்றைக்கு நாம் தேவனிடத்திலிருந்து காரியங்களை கேட்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தால், instead of asking for revelation, வெளிப்பாடை தேவனிடத்தில் கேட்பதற்கு பதிலாக you and I must first of all determine in our hearts to obey the Lord first. நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நம்முடைய இருதயத்திலே நாம் ஒரு டிட்டர்மினேஷனை எடுக்க வேண்டும். Sometimes when we don't hear from God, it may mean that he sees our disobedience. சில வேளைகளிலே தேவனுடைய காரியத்தை நம்மால் கேட்க முடியவில்லை என்றால் ஒருவேளை தேவன் நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார் என்று அர்த்தமாகிறது. He sees our disobedience. அவர் நம்முடைய கீழ்ப்படியாமையை நம்முடைய இருதயத்திலே பார்க்கிறார். Again, King Saul comes to mind. மறுபடியுமாக சவுல் ராஜாவை குறித்து நான் யோசிக்கிறேன். In 1 Samuel chapter 28 verse 15, 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே Saul tells Samuel, the Lord does not answer me anymore. சவுல் இங்கே சாமுவேல் இடத்திலே தேவன் இப்பொழுது நான் கேட்கிற காரியங்களுக்கு அவர் செவி கொடுப்பது கிடையாது. God is not speaking to me through visions or dreams. தரிசனங்கள் மூலமாகவோ சொப்பனங்கள் மூலமாகவோ என்னிடத்திலே தேவன் பேசுவதில்லை. God is not speaking to me through prophets, he says. தீர்க்கதரிசிகள் மூலமாக கூட தேவனிடத்திலே பேசுவதில்லை. You know what Samuel told him? அதற்கு சாமுவேல் என்ன சொல்லுகிறார் In தெரியுமா? verse 18, 18ஆம் வசனத்தை பாருங்கள். because you did not obey the Lord. நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் போனபடியினால். Now Saul was not willing to obey the Lord. தேவனுக்கு கீழ்ப்படிய சவுலுக்கு விருப்பமில்லை. And God gave him a judgment. ஆகவே தேவன் ஒரு நியாய தீர்ப்பை சவுல் ராஜாவுக்கு கொடுக்கிறார். The judgment was that God will not reveal anything to him. அது தேவனுடைய நியாய தீர்ப்பு என்னவென்றால் எந்த வெளிப்பாடும் சவுலுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. Another example is what we see in the trial of Jesus. இன்னொரு உதாரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய ட்ரையலிலே நாம் பார்க்கிறோம். And people ask all sorts of questions. Are you Messiah? Are you the King of Jews? Are you this and that? அங்கே நியாய சங்கத்திலே எல்லா விதமான கேள்விகளையும் இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள். நீர்தான் மேசியாவா, நீதான் வரப்போகிற ராஜாவா என்ற போன்ற கேள்விகளை கேட்கிறார்கள். Many times Jesus remains silent. அநேக நேரத்திலே இயேசு கிறிஸ்து அங்கே மௌனமாய் இருந்ததை நாம் He பார்க்கிறோம். doesn't reveal the answer. அவர் எந்த விதமான பதிலையும் சொல்லவில்லை. Because those people anyways are not going to believe and obey. ஏனென்றால் அந்த ஜனங்கள் எப்படி பார்த்தாலும் காரியங்களுக்கு கீழ்ப்படி போவது கிடையாது. And so this is the message of this parable. ஆகவே இதுதான் இந்த உவமையின் செய்தியாக இருக்கிறது. If you are an insider, நீங்கள் ஒருவேளை உள்ளே இருக்கின்ற கூட்டத்தை சேர்ந்தவர்களாய் இருப்பீர்கள் என்றால் revelation is given to you. வெளிப்பாடு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. But if you are an outsider, ஆனால் நீங்கள் புறம்பே இருக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் God hides his message from you and me. தேவன் தம்முடைய செய்தியை வெளியே இருப்பவர்களிடத்திலிருந்து மறைத்து வைக்கிறார். In Matthew 11:25 and 26, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25 26 வசனங்களிலே there we read how God deals with different kinds of people. வேறு தரப்பட்ட ஜனங்களிடத்திலே எப்படி தேவன் அவர் ஈடுபடுகிறார் என்று பார்க்கிறோம். At that time Jesus said, I praise you, Father, Lord of heaven and earth, because you have hidden these things from the wise and learned and revealed them to little children, Jesus says. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். God has hidden certain things from the wise and learned people. தேவன் சில காரியங்களை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து வைக்கிறார். Who are these people? இவர்கள் யார்? They might be very, very wise and very learned. அவர்கள் ஒருவேளை நன்கு படித்தவர்கள், நல்ல ஞானவான்களாக இருக்கக்கூடும். But still God would not reveal his message to them. ஆனாலும் தன்னுடைய செய்தியை தேவன் இவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. Simply because they are not willing
to obey the Lord. ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாய் இல்லை. But there are these little children, ஆனால் சில பாலகர்கள் இருக்கிறார்கள், they are willing to obey. அவர்கள் கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாய் They இருக்கிறார்கள். are not that wise or they are not that learned, அவர்களுக்கு அவ்வளவு ஞானம் இல்லை, அவ்வளவு படித்தவர்களும் கிடையாது, but they are very little. அவர்கள் சாதாரண சின்ன பிள்ளைகள் தான். But because they are willing to obey, ஆனால் அவர்கள் கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறபடியால் God gives them revelation. தேவன் அவர்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். It's the same thing we see in 1 Corinthians chapter 2 from verse 6 onwards. இதே காரியத்தை 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதற்கொண்டு பார்க்க முடிகிறது. The rulers of this world, the wise men, the philosophers of this age were not able to understand the revelation of God. இந்த பிரபஞ்சத்தின் எல்லா பிரபுக்களும் இது ஆட்சி செய்கிற எல்லாரும் தேவனுடைய வெளிப்படுத்துதலை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. They were all big time people. அவர்கள் எல்லாம் பெரிய ஆட்களாக இருக்கிறார்கள். But why would they not understand the message of Jesus Christ? ஆனால் ஏன் இயேசு கிறிஸ்துவினுடைய செய்தியை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை? Because it was hidden from them. ஏனென்றால் அவர்களுக்கு அது மறைக்கப்பட்டிருந்தது. Why was it hidden from them? ஏன் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது? It was a judgment of God upon them. ஏனென்றால் அது தேவன் அவர்கள் மேல் கொடுக்கப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பாய் It இருக்கிறது. was a judgment on disobedience. கீழ்ப்படியாமையின் மேல் தேவன் கொடுத்த நியாய தீர்ப்பாக இருக்கிறது. In Luke chapter 19, லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே verse 41 and 42, 41 42ஆம் again வசனத்திலே you see something similar happening there. இதை போன்ற ஒரு காரியம் இங்கே நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். Jesus comes to Jerusalem and weeps over the city. தேவன் இயேசு கிறிஸ்து இங்க எருசலேமுக்கு வந்து அந்த நகரத்தை பார்த்து அவர் கலங்கி அழுகிறதை நாம் பார்க்கிறோம். And he says, if even you had only known on this day what would bring you peace, but now it is hidden from your eyes. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. The way of peace has been hidden from them. சமாதானத்துக்கான வழி இவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. Because in the first place they didn't want to follow that word way of peace. ஏனென்றால் முதலாவதாக இவர்கள் சமாதானத்தின் வழியை தெரிந்து கொள்ளவில்லை, அதற்கு கீழ்ப்படியவில்லை. God's judgment on disobedience comes this way. கீழ்ப்படியாமையின் மேலே தேவனுடைய நியாயத்தீர்ப்பு இவ்விதமாக வருகிறது. That everything is told in parables. எல்லாமே உவமைகளாக அதர் உவமைகள் மூலமாக சொல்லப்படுகிறது. In other words, everything is hidden from them. வேறு வார்த்தைகளிலே எல்லா காரியங்களும் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. That is why in Mark chapter 4 verse 33, ஆகவேதான் மார்க் 4ஆம் அதிகாரம் you see what it says, with many similar parables Jesus spoke the word to them as much as they could understand. மார்க் 4:33. 33ஆம் வசனத்திலே அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். Not everything was given. எல்லாமே அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. As much as they could handle. எவ்வளவு அவர்களுக்கு திராணி இருக்கிறதோ, as much as they could do, எவ்வளவு அவர்களால் செய்ய முடியுமோ, as much as they could listen and obey, எவ்வளவு அவர்களால் கேட்டு கீழ்ப்படிய முடியுமோ, that was what was given. அந்த அளவிற்கு தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. And so that is a warning from Jesus Christ. ஆகவே இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு எச்சரிப்பாக அது இருக்கிறது. But then that's the lastly fourth point. கடைசியாக 4வது குறிப்பு, even though God hides his revelation, தேவன் சில வேளைகளில் தம்முடைய வெளிப்பாடுகளை மறைத்து வைத்தாலும் கூட, fourthly God invites all of us to receive his revelation. நான்காவதாக தம்முடைய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அனைவரையும் தேவன் இங்கே அழைக்கிறார். You see, God hides not to take away revelation from us, வெளிப்பாடுகளை நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படியாக தேவன் மறைக்கவில்லை. but God hides so that we will look closely and come closer and ask for his guidance. எதற்காக தேவன் மறைக்கிறார் என்றால், அப்பொழுதுதான் நாம் இன்னும் அதிகமாக அவரிடத்தில் நெருங்கி வந்து இன்னும் அதிகமாக தேடி அவருடைய வழிகாட்டுதலை நாம் நாடி போவோம் என்பதற்காக தான். See, there are these magicians. இப்படியாக சில மந்திரவாதிகள் இருக்கிறார்கள். They will first put a cloth over their hand. அவர்கள் முதலாவதாக தங்களுடைய கைகளிலே ஒரு துணியை சுற்றிக் கொள்வார்கள். They will not do everything openly. அவர்கள் வெளிப்படையாக எல்லா காரியத்தையும் செய்ய You மாட்டார்கள். know why sometimes they cover it up with their cloth? ஏன் சில சமயங்களில் துணியை போட்டு அதை மறைச்சு வைக்கிறாங்க So தெரியுமா? that everybody will start looking closely and turning their attention to it. ஏனென்றால் அப்பொழுதுதான் எல்லாருமே என்ன மறைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்ப்பதற்காக தங்களுடைய கவனங்களை இவர் மேல் அவர்கள் வைப்பார்கள். When everybody looks closely, then they will show
what is in their hand. என்ன இருக்கிறது என்று எல்லாரும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கும் போது அவர்கள் அதை வெளியே எடுத்து தன்னுடைய கரத்தை காண்பிப்பார்கள். God sometimes hides his revelation. தேவனும் இப்படியாக தான் சில சமயங்களில் தம்முடைய வெளிப்பாடுகளை அவர் மறைத்து வைக்கிறார். Not so that we will always be outsiders. எப்பொழுதுமே நாம் புறம்பே இருக்கிறவர்களாக இருந்துவிட வேண்டும் என்பதற்காக அல்ல. But so that we will come close and ask for more. ஏனென்றால் அப்பொழுதுதான் நாம் இன்னும் நெருங்கி வந்து இன்னும் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்போம் என்பதற்காக. So that we will make a commitment to obey and come to him. நாம் கீழ்ப்படிவோம் என்று தேவனிடத்திலே நாம் ஒரு ஒப்புரவை செய்து நாம் கீழ்ப்படி ஆயத்தமாக இருப்போம் என்பதற்காக. And when we say, Lord, I am willing to obey, now show me, then God reveals his mysteries to நான் us. கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்கிறேன் என்று தேவனிடத்திலே நாம் சொல்லும்போது அப்பொழுது அவர் தம்முடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க ஆரம்பிக்கிறார். In verse 24, 24ஆம் வசனத்திலே, consider carefully what you hear, Jesus continued. நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள் என்று இயேசு சொல்கிறார். Not just hear, நீங்கள் கேட்பது மட்டுமல்ல, but then carefully look. கவனித்து கேளுங்கள். And then Jesus gives a very normal example. அதற்கு பிறகு ஒரு சாதாரணமான ஒரு உவமையை தேவன் சொல்கிறார். With the measure you use, it will be measured to you. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். You see, when you go to a shop, நீங்கள் ஒரு கடைக்கு போகும்போது you will get the product based on how much you can give. உங்களால் எவ்வளவு பணம் கொடுக்க முடியுமோ அதற்கு ஏற்ற விதமான காரியம் தான் உங்களுக்கு விற்கப்படும். If you use this measure, according to that measure, the shopkeeper will give you the product. நீங்கள் எந்த அளவு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தக்கதாக அந்த கடையில் இருப்பவர் உங்களுக்கான காரியங்களை அவர் கொடுப்பார். Back in those days in Palestine, முன்பு பாலஸ்தீன தேசத்திலே suddenly a woman in a house will run short of flour. திடீரென்று வீட்டில் இருக்கிற பெண்ணானவள் அவருடைய வீட்டிலே மாவு தீர்ந்து போய்விடும். And so she will take a small cup and run to her neighbor. ஆகவே உடனடியாக ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட போவாள். She said, "Can you just give me some flour?" எனக்கு கொஞ்சம் மாவு கொடுக்க முடியுமா? And she brings it. அதற்கு பிறகு அதை கொண்டு வருவார்கள். But once she gets her flour from her shop, once she gets her own flour, அவள் தன் கடையிலிருந்து தனக்கு தேவையான மாவை அவள் வாங்கி கொண்ட பிறகு she will give back the flour that she borrowed to பக்கத்து her வீட்டில இருந்து neighbor. கடனாக வாங்கின அந்த மாவை அவள் திருப்பி கொடுப்பாள். But she will only use the same measure. ஆனால் அதே அளவு பாத்திரத்தில் தான் அவள் திருப்பி கொடுப்பாள். Maybe a little more. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்க கூடும். If she had got it in a cup, ஒரு பாத்திரத்திலே அவள் வாங்கி இருந்தால் she will not return a bag. அவள் ஒரு மூட்டையிலே திரும்ப கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. According to the measure, it will be given to you. எந்த அளவுக்கு தக்கதாக அவள் கொடுத்தாலோ அதையே அவள் திரும்ப பெற்றுக்கொள்வாள். Jesus says, according to the kind of involvement or obedience that you show, it will be given to you. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் இங்கே எந்த அளவுக்கு நீங்கள் ஈடுபாடு காட்டுகிறீர்களோ எவ்வளவு வாஞ்சையாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். Notice that Jesus says it will be given. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். Jesus inviting us to receive this revelation. அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். But it will be based on the measure of obedience that we show. ஆனால் எந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படிய ஆயத்தமா இருக்கிறோரோ அந்த அளவுக்கு தான் அவர் கொடுப்பார். In verse 21, 21ஆம் வசனத்திலே Jesus asks a very interesting different question. ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான கேள்வியை இயேசு கிறிஸ்து கேட்கிறார். Do you bring in a lamp to put it under a bowl or a bed? விளக்கு தண்டின் மேல் வைக்கிறதற்கு மரக்கால் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு விளக்கை கொண்டு வருவார்களா? Will you buy a candle or light a candle or a light and put it under your bed? ஒரு விளக்கை கொடுத்து அதை கட்டிலின் கீழே நாம் வைப்போமா? No, we will not. அப்படி செய்ய மாட்டோம். We are only wasting oil and the candle. அப்படி செய்வோம் என்றால் அந்த எண்ணெயை தான் நாம் அங்கே வேஸ்ட் பண்ணுகிறோம். So Jesus says, instead, don't you put it on its stand? He says. ஆகவே இயேசு என்ன சொல்கிறார்? அதற்கு பதிலாக அந்த விளக்கை எடுத்து விளக்கு தண்டில் தானே வைப்போம். So even so, God also wants to reveal. அதே போல தான் தேவனும் வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கே அவர் விருப்பமாய் He இருக்கிறார். doesn't want to put things under the bed. எல்லாவற்றையும் கட்டிலின் கீழே வைக்கும்படியாக தேவன் விரும்புவது He கிடையாது. doesn't want to just hide things from you. நம்மிடத்திலிருந்து எல்லா மறைபொருள்களையும் மறைத்து வைப்பதற்கு தேவனுக்கு விருப்பம் இல்லை. But ஆனால் He only
gives you in the measure that you give. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஈடுபாடு காட்டுகிறீர்களோ அந்த அளவுக்கு தக்கதாக தான் காரியங்களை இயேசு வெளிப்படுத்தி காண்பிப்பார். And so God wants to reveal. ஆகவே தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக தான் விரும்புகிறார். And that is why in verse 23 he says, ஆகவே தான் 23ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், if anyone has ears to hear, let them hear. கேட்கிறதற்கு ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன். And verse 25, 25ஆம் வசனத்திலே, whoever has will be given more. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். Whoever does not have, even what they have will be taken from him. இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். Whoever is like that fourth soil, இந்த நான்காவது நிலத்தை போல யார் இருக்கிறார்களோ, whoever holds to the word of God, யார் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டிருக்கிறார்களோ, whoever has the interest to obey the Lord, தேவனுக்கு கீழ்ப்படிய யாருக்கு வாஞ்சை இருக்கிறதோ, they will be given more revelation. அவர்களுக்கு தான் இன்னும் அதிகமான வெளிப்படுத்தப்படும். But people who don't really care to obey, ஆனால் கேட்பதற்கு கவலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கோ, even what they have will be taken away. அவர்களுக்கு இருக்கிற வெளிப்பாடும் எடுத்துக்கொள்ளப்படும். Or God's truth and God's message will remain a mystery for them. இல்லாவிட்டால் தேவனை குறித்த உண்மையும் சத்தியங்களும் அவர்களுக்கு எப்பொழுதுமே மறைபொருளாக தான் இருக்கும். Today God calls us to hear. இன்றைக்கு நாம் கேட்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். And sometimes he hides so that he can get our attention. சில வேளைகளில் நம்முடைய கவனத்தை அவர் பக்கமாக திருப்பும்படியாக அவர் மறைத்து வைப்பதை நாம் பார்க்கிறோம். Sometimes when people begin their presentation or their speech, they will say, I'm going to speak something very difficult today. இப்படியாக ஒரு சிலர் தங்களுடைய பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நான் இப்பொழுது ஒரு கடினமான காரியத்தை பேச போகிறேன் என்று சொல்லுவார்கள். That means they will say you have to listen closely and only then you will listen. அவர்கள் ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? அப்பொழுதுதான் நாம் கவனித்து கேட்போம் என்பதற்காக தான். God also hides. தேவன் கூட இப்படிதான் காரியங்களை நமக்கு மறைத்து வைக்கிறார். So that we will come forward and give our total attention to it. அப்பொழுதுதான் நாம் முன்பாக வந்து நம்முடைய முழு கவனத்தையும் அவருக்கு நேராக திருப்புவோம். So that we will first say I want to obey this and then he reveals. அப்பொழுதுதான் முதலாவதாக நான் கீழ்ப்படிய ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று நாம் சொல்லும்போது தேவன் அதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். See, the mystery, the word mystery there in that passage does not mean that you cannot know it at all. மறைபொருள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நமக்கு தெரியவே கூடாத காரியம் என்று அர்த்தப்படாது. Jesus says the mystery has been given to you. அந்த மறைபொருள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொல்கிறார். That means God wants to reveal it to you. அப்படி என்றால் என்ன? நாம் அதை தெரிந்து கொள்ளும்படியாக நாம் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார். But when we are willing to obey, நாம் எப்பொழுது நம் கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறோமோ, God's voice will become more clear to us. அப்பொழுது தேவனுடைய குரல் நமக்கு இன்னும் தெளிவாக கேட்க ஆரம்பிக்கும். He will reveal himself more clearly to us. அவர் தம்மை தாமே நமக்கு இன்னும் தெளிவாக அவர் வெளிப்படுத்தி காட்டுவார். We will understand his will for our lives even more clearly. நம்முடைய வாழ்க்கைக்காக அவருடைய சித்தத்தை இன்னும் தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். And let us obey the Lord. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவோமா? And we will be led by the Lord. அப்பொழுது நாம் தேவனால் நடத்தப்படுகிறவர்களாக Shall we look காணப்படுவோம். to the Lord in prayer? ஜெபத்திலே தேவனை நோக்கி பார்க்கலாம். Father in heaven, we want to come to your throne of grace. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய கிருபாசன தண்டையிலே நாங்கள் வருகிறோம். We are so grateful to you for your word, Lord. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். We know that you speak to us. நீர் எங்களிடத்திலே பேசுகிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். You want us to listen to you, Lord. நாங்கள் நீ சொல்லுவதற்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். Lord, we pray that today we will listen to you. இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம், கேட்போம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். Lord, we want to involve ourselves in your revelation, Lord. உம்முடைய வெளிப்பாடுகளிலே நாங்கள் இன்னும் ஈடுபாடும் ஆர்வமும் இன்றைக்கு காட்டும்படியாக விரும்புகிறோம். Sometimes we are not interested in obedience, Lord. சில வேளைகளிலே கீழ்ப்படிவதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. We just want to hear, Lord. பெருமனே கேட்பதற்கு மட்டுமே நாங்கள் விரும்புகிறோம். But Lord, even when you hide your revelation from us, Lord, we want to come and say,
Lord, speak to us, your servants. சில சமயங்களில் உம்முடைய வெளிப்பாடுகளை எங்களுக்கு மறைத்து வைத்தாலும் கூட உங்களிடத்திலே நாங்கள் வந்து உங்களுடைய அடிமைகளிடத்திலே நீர் பேசும் என்று கேட்கும்படியாக We விரும்புகிறோம். come with a heart of obedience, Lord. கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தோடு உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம். Reveal your will to us. உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி Reveal your ways காண்பிப்பீராக. to us. உம்முடைய வழிகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பீராக. Reveal your kingdom to us. உம்முடைய ராஜ்யத்தின் காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பீராக. Lead us in the way that we need to go. நாங்கள் எந்த வழியிலே நடக்க வேண்டுமோ அந்த வழியிலே எங்களை நீர் நடத்துவீராக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் கிறிஸ்து வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. God be with you. Praise the Lord.